வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப்னியா ஞானா. சோம்பேறி தனத்தோடு பதட்டம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை சுகந்தமானது என்று ஒரு தரப்பு சொல்லுகிறது. சுறுசுறுப்போடு வாழுகிற வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல பலருக்கும் பயனுள்ளது என்கிறது மறுதரப்பு. தொடர்ந்து பேசுவோம். நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. சென்னையினுடைய அந்த காலையை, மழை நாள் காலையை எனக்கு அழகாக டிஸ்கிரைப் பண்ணுங்க சார். நீங்க அது நான் காலையில அந்த மழை எல்லாம் பார்த்தது இல்ல. நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஒரு பொண்ணை ரசிக்க முடியுமா? நான் இப்ப இந்த நீயா நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன் சார். இப்ப கூட நான் ஒரு பொண்ணு ரசிச்சுட்டு தான் இருந்தேன். அப்படியா? எஸ். யாரது? சிம்பிளி. யாரது? யாரு அவங்க? எந்த பொண்ணு? இதோ அங்க திரும்ப பொண்ணா? எஸ். இந்த பொண்ணையா? நான் வேணா கரெக்டா சொல்றேன் சார். அவங்க ஒரு கையில வளையல் போட்டிருக்காங்க, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா. ஓகேவா? அவங்க ரொம்ப சாஞ்சு உட்கார்ந்து அழகா நீங்க பேசிட்டு இருந்தப்ப 3 தடவை அவங்க கொட்டாய் விட்டாங்க. எஸ், அதை ரசிச்சேன். உண்மையில அவங்க கொட்டாயை விட்டுறது நான் பாத்துட்டேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, அவர் கை இப்படி மறைச்சிட்டே சிரிச்சாங்க. அதை ரசிச்சேன். எஸ், நாங்க ரசிக்கிறது இல்லைன்னா சொல்ல முடியாது. சொல்லுங்க இருங்க தம்பி, நீங்க ரசிக்கிறீங்களா? நீங்க எதுவும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு மிஸ் பண்ணி அவர் சொல்லிவிட்டாரோ? இருங்க சொல்லுங்க சார். அதான் சொல்றேன் சார். அவங்க கொட்டாயை விட்டாங்க, அதை நான் பார்த்தேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. அது உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு. அது இல்லாம என்னன்னா, நான் கிண்டல் பண்ற மாதிரி அவங்க எனக்கு நான் அப்படி இல்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நீ இந்த பல்பு மாதிரி அப்படின்னாங்க. அட பாவிகளா, இவ்வளவு நடந்திருக்கா இந்த ஷோல? சார் இன்னும் முடிக்கிறேன். நீ இந்த பல்பு மாதிரி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நாடா அந்த பல்பு, உனக்கு பாரு, அவங்க பாரு, எவ்வளவு பெரிய பல்பு பாரு. அதுக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் பெரிய பல்பு இல்ல, நீ வாங்க போற பாரு என்கிட்ட பல்பு. நான் நினைச்சிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான வளையல் போட்டிருக்காங்க. அது ஒரு கையில பொட்டு இல்ல. அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான தோடு. சார் கரெக்டா ஃப்ரீ. சைலன்ஸ். ஒரு 7-8 பேர் ஒரு சொல்லி கொடுக்குறீங்க, எல்லாம் அதே வேலை தான் பாத்துறீங்களா? சொல்லுங்க. ஃப்ரீ ஃபால் ஹேர். ஃப்ரீ ஃபால் ஹேர். அவங்களோட உண்மையிலேயே சிரிப்பு சூப்பரா இருக்கு, ஸ்மைல் சூப்பரா இருக்கு. பிளேஸ் ஏதோ சிரிக்கிறப்ப கணத்துல குழி விழுது, அது நல்லா இருக்கு. கையில இந்த விரல்ல மோதிரம் போட்டிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட்ல, அது நல்லா இருக்கு. எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஒருத்தர் நடுவுல உசுரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்குள்ள யாருக்குமே தெரியாம தனியா ஒரு உற்சவமே நடந்திருக்கு. எனக்கு இது அப்படியே திரும்ப நடக்கணும். எனக்கு அப்படியே மோனாக் பண்ணி காட்டுங்க. மைக் எதை பண்ணிட்டு கொடுங்க. இந்த ஆக்ஷன்ஸ் மட்டும் எனக்கு ஐ வாண்ட் டு நோ. யார் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த மேட்டரை? நீங்க தான். சரி, எப்படி ஆரம்பிச்சது சொல்லுங்க. இப்படி வச்சிருந்தேன், இப்படி கேட்காமச்சேன். ஓகே, தென் அடுத்த ரியாக்ஷன் என்ன? கவலைப்படாதீங்க, திரும்ப காட்ட சொல்லுங்க. வேற அது செஞ்சு மட்டும் காட்டுங்களேன். எனக்கு எப்படி செஞ்சு I just want to know. அது பார்க்கணும்ல சார். ஆக்சுவலா இல்ல இருங்க வரேன். சொல்லுங்க. மைக் வேணுமா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலா மைக் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்களுக்கு தருவாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, பல்பு வாங்கிட்டாரு அந்த மாதிரி பல்பு. ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியா தருவாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பொசிஷன் காட்டுனாங்க. அதை எப்படி தருவாங்க அப்படினாங்க. உங்களுக்கு தருவாங்க அப்படினாங்க. சரி, நான் சொன்னேன் பல்பு வாங்கிட்டியா அப்படினாங்க. நான் இந்த பல்பு உனக்கு பாரு, மேல பாரு, தலைக்கு மேல எவ்வளவு பெரிய பல்பு, அது நீதான். இல்ல இதெல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் பேசாமலே புரிய வச்சிருக்கணும். முதல்ல எல்லாம் பேசாமலே புரிய வச்சிருக்கீங்க. அதை மட்டும் தான் நான் கேக்குறேன். இப்ப நீங்க பேசுனதுக்கான மைண்ட் வாய்ஸே சொல்றீங்க. பேசாம இது அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கணும்ல. அப்ப என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறேன். அதை மட்டும் எனக்கு செய்யுங்க போதும். மோனோ ஆக்டிங். அத என்ன பண்ணீங்க? அவங்க சார், நான் ஆக்ஷன் கூட காட்டல, நான் கண்ணை தான் காட்டினேன். அவரா அதை புரிஞ்சிருக்காரு. இல்ல இதுக்கு நீங்க ஆக்ஷனே காட்டி இருக்கலாம். இல்ல ஆக்சுவலா மோனோ ஆக்டிங் செஞ்சு ரிலாக்ஸ். ஓகே, இப்போ அவர் டிஸ்கிரைப் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபீல்? அந்த ஃபீலிங் மட்டும் சொன்னா போதும். ஆக்சுவலா நான் I feel happy. நான் அவருக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா தெரிஞ்சிருக்கேன்னா something is there special with me. அதனால தான் அவர் என்ன பாத்துர்க்காரு. அது என்னோட நான் ரொம்ப கேஷுவலா உட்கார்ந்துட்டு இருந்தேன், அதுவா கூட இருக்கலாம். நான் சும்மா கண்ணை தான் பார்த்தேன். அவராவே அவரை பல்புன்னு நினைச்சுக்கிட்டாருன்னா அதுக்கு நானா பொறுப்பு.
சொல்லுங்க. சரி, அவர் உங்களை டெஸ்கிரைப் பண்ணது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு. அவர் வந்து இந்த சைடுல தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளவு அழகா ரசிச்சிருக்காருன்னா அவர் வந்து இந்த சைடு வரணும். அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். என்னமோ பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு தான் நானும் நினைச்சேன். வேறு பல விஷயங்களும் நடக்கிறது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இந்த சுறுசுறுப்பானவர்கள் சோம்பேறியானவர்கள் சிறப்பு விருந்தினர்களோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிறப் நீயா நானா. Blind Date Syrup Mia Nana.